ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக், ஹாப்பியான ஷாப்பிங் விளாக், நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதில் கிடச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் எப்படி வீட்லேயே ரொம்பவுமே ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹோட்டல் பக்கமே யாருமே போக மாட்டாங்க. ரொம்பவுமே டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். 2 டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு அதை 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்த உடனே இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். இப்போ ஊற வச்சுருந்த ரைஸை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். விருப்பப்பட்டால் கரம் மசாலா தூள் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். இந்த டேஸ்ட் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது இல்லாமல் நல்லா கலந்துட்டு இது ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்தவுடனே திருப்பி போட்டு 2 பக்கமும் ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவுமே முறிய விடக்கூடாது, அப்புறம் பன்னீர் ஹார்ட் ஆகிடும். ஓரளவு 2 பக்கமும் கொஞ்சம் செவந்து வந்தவுடனே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ரைஸும் வெந்துட்டுருக்கோம் பாருங்கள். அதையும் வடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பெரிய கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். 15லேருந்து 20 பூண்டு பற்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன சேர்க்குறேன்னா நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே கேரட் சேர்த்துக்கிறேன் அண்ட் பீன்ஸும் சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் குட்டி குட்டியாக நறுக்கி இருக்கணும், அதை சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த உடனே முட்டைக்கோசும் குடமிளகாயும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். குடைமிளகாய் கட்டாயம் சேருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாமே கொஞ்சம் வதங்கி வந்த உடனே நான் 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்க்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கலாம். நான் டொமேட்டோ சாஸ் சேர்க்கலை, ஆனால் நீங்கள் செய்யும் போது சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாமல் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், உப்பும் சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து எல்லாமே கலந்துடலாம். நல்லா சுட சுட கடாயில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சூடாகவே சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹோட்டல் பக்கம் யாருமே போக மாட்டாங்க. குழந்தைகளும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் ரொம்பவுமே ஹெல்தி. இது நிறைய காய்கறிகள் அண்ட் பன்னீர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்பவுமே ஹெல்தி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்களும் இந்த ஃப்ரைட் ரைஸை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.